சோஷியல் மீடியாவில் நம்ம பார்க்குற விஷயங்கள் நமக்கே தெரியாமல் பதிவு செய்யப்பட்டுக்கிட்டே இருக்குது. அப்படி பதிவு செய்யப்படுற விஷயங்கள் சில நேரங்களில் நமக்கு சில நன்மைகளை கொடுத்தாலும் பெரும்பாலான நேரங்களில் நம்மளை முட்டாளாக்கிறது. அது எப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஹாய் இலுமினாட்டிஸ், வெல்கம் டு த தேர்ட் எபிசோட் ஆஃப் சோஷியல் டைலமா சீரீஸ். நம்ம ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி நாம் சோஷியல் மீடியாவில் செய்கிற ஒவ்வொரு விஷயத்தையுமே நமக்கே தெரியாமல் நோட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இது எப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஆல்கரிதம்னா என்ன அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டால் இதையும் புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும். பொதுவாக ஆல்கரிதம் பற்றி சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க, ஸ்கூல் படிக்கிறவங்க, காலேஜ் படிக்கிறவங்க, படித்து முடித்தவங்க, அவங்களுக்கெல்லாம் ஒரு கிளியர் ஐடியா இருக்கலாம். ஆனால் பொதுமக்களுக்கு இது பற்றின ஒரு கிளியர் ஐடியா இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மி. ஆல்கரிதம்னா என்னென்னா, ஒரு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், ஒரு வேலையை நம்ம செஞ்சு முடிக்கிறதுக்கு தேவைப்படுற தகவல்களை தான் நம்ம ஆல்கரிதம் அப்படின்னு சொல்லுவோம். இன்னும் கிளியராக சொல்கிறதா இருந்தால் நம்முடைய வாழ்க்கையே ஆல்கரிதம் பேஸ் பண்ணி தான் ரன் ஆகிக்கிட்டே இருக்குது. உதாரணத்துக்கு காலையில் 9 மணிக்கு நம்ம ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கணும் அப்படின்னா நம்ம என்னென்ன முடிவுகள் எடுப்போம்? காலைல 6 மணிக்கு எந்திரிக்கணும், ஃப்ரெஷ் ஆகணும், நம்ம 7 மணிக்கு 7:30 மணிக்கு வேணுங்கிற விஷயங்களை எல்லாம் பேக் பண்ணணும், 8 மணிக்கு சாப்பிடணும், 8:15க்கு வீட்டிலேருந்து கிளம்பணும். இது நம்ம 9 மணிக்கு ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கணும் அப்படின்னா நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள். இப்படி மனிதர்களுக்கு ஒரு விஷயத்தை செஞ்சு முடிக்கிறதுக்கு ஆல்கரிதம் இருக்கிற மாதிரி நம்ம பயன்படுத்துகிற சோஷியல் மீடியா அப்ளிகேஷன்ஸ், அது ரன் ஆகிற ப்ரோக்ராம்ஸ், கம்ப்யூட்டர்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு அல்கரிதம் இருக்கும். இந்த சோஷியல் மீடியாவுக்கு இருக்கிற அல்கரிதம் தான் நமக்கே தெரியாமல் நம்முடைய தகவல்களை பதிவு செய்யுது. சோஷியல் மீடியாவுடைய அல்காரிதம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு கேட்டால், நம்ம ஒரு ரீல்ஸ் பார்க்குறோம், இல்லை ஒரு ஷார்ட்ஸ் பார்க்குறோம். நம்ம பார்க்குற அந்த ரீல்ஸையோ ஷார்ட்ஸையோ எவ்வளவு நேரம் பார்க்குறோம் அப்படிங்கிற ஒரு சின்ன கேல்குலேஷன் எடுத்து வச்சுக்கும். நம்ம அடுத்து ஸ்க்ரால் பண்ணுவோம். நம்ம பார்க்குற 2வது ரீல்ஸ், அது எவ்வளோ நேரம் பார்க்குறோம் அப்படிங்கிற கேல்குலேஷன் எடுத்து வச்சுக்கும். இப்படி தொடர்ந்து நம்ம பார்க்குற ஒரு 10 ரீல்ஸோட கேல்குலேஷன், இதில் எந்த ரீல்ஸையோ ஷார்ட்ஸையோ நம்ம அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணி பார்க்குறோமோ அந்த அல்காரிதம் அந்த விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கும். இவருக்கு இந்த மாதிரியான ரீல்ஸ் ரொம்ப பிடிக்குது அப்படின்னா அது சம்மந்தப்பட்ட அல்லது அதே மாதிரியான ரீல்ஸையும் ஷார்ட்ஸையும் நமக்கு அதிகமாக சஜஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ இப்படி தான் இந்த அல்காரிதம் ஒர்க் ஆகுது. இதில் 2 விதமான பிரச்சனை இருக்குது. ஒன்று, நமக்கே தெரியாமல் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படிங்கிற விஷயங்களை நம்முடைய அனுமதி இல்லாமல் அந்த அல்காரிதம் எடுத்துக்குதுங்கிறது ஒன்று. 2வது மேஜரான ப்ராப்ளம் தான் நமக்கு பிடிச்ச விஷயங்களை மட்டுமே நமக்கு சஜஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. இதை பற்றி தான் நம்ம போன வீடியோலையும் பார்த்துருந்தோம். சோஷியல் டைலமா சீரீஸ் எபிசோட் 2 இன்னும் நீங்கள் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் வீடியோடைய லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி பாருங்கள். இல்லைனா ஐ பட்டனில் நம்ம லிங்க் கொடுத்துருக்கோம், அதையும் நீங்கள் கிளிக் பண்ணி பார்க்கலாம். ஆனால் போன வீடியோவில் நம்ம பார்த்ததுலேருந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஆங்கிள் இந்த விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். நமக்கு பிடிச்ச விஷயங்கள் மட்டுமே நம்முடைய சோஷியல் மீடியா ஃபீட்ஸில் வரதுனால நம்ம பெரிய அளவுக்கு முட்டாளாக்கப்படுவோம். ஏன்னு கேட்டால், அமெரிக்காவில் ஒரு ரிசர்ச் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 1 கோடி மக்களுடைய அரசியல் நிலைப்பாடை அவர்களுடைய சோஷியல் மீடியா ஃபீட்ஸ் தான் தீர்மானிக்குது. இன்னும் சொல்லப்போனால், அவங்க எந்த கருத்தில் இருக்காங்களோ அதற்கு மாற்று கருத்தாக வர அரசியல் சம்மந்தப்பட்ட வீடியோஸை அவங்க கிளிக் பண்ணி பார்க்குறதே கிடையாது. இதை நம்ம இன்னும் கிளியராக புரிஞ்சுக்கிறதா இருந்தால், இப்போ கோவிட் வந்த டயத்தில் ஏராளமான ஃபேக் நியூஸஸ் பரவுச்சு. ஒரு பக்கம் கொரோனாவால் பாதிக்கப்பட்ட மக்களுடைய எண்ணிக்கை இத்தனை லட்சம் அப்படின்னு ஒரு நியூஸ் பரவுச்சு. இன்னொரு பக்கம் பேரலாக கொரோனாங்கிறது ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற மாதிரியான நியூஸும் பரவுச்சு. இப்போ கொரோனாங்கிறது ஒன்றுமே இல்லைங்கிற செய்திகளை மட்டுமே ஒருத்தர் பார்ப்பார் அப்படின்னா அவர் கொரோனாவால் 1 லட்சம் பேர் பாதிக்கப்பட்டாங்க, 10 லட்சம் பேர் பாதிக்கப்பட்டாங்கங்கிற செய்தி வந்தாலும் நம்ப மாட்டார். அவருடைய கருத்துப்படி கொரோனாங்கிறது ஒன்றுமே இல்லை, அந்த செய்திகளை மட்டும்தான் அவர் பார்க்குறாரு, அந்த செய்திகளை மட்டும்தான் நம்புவார். உண்மையிலே கொரோனா இருக்கா இல்லையாங்கிற ஆராய்ச்சிக்குள்ளே அவர் போக மாட்டார். ஸோ இது மாதிரி ஒரு மனிதனை சின்ன வட்டத்துக்குள்ளே சுருக்கிடக்கூடிய ஒரு விஷயத்தை தான் நமக்கு பிடிச்ச விஷயங்களை மட்டுமே நமக்கு சஜஸ்ட் பண்ணுறதுனால சோஷியல் மீடியா அப்ளிகேஷன்ஸ் பண்ணுது. இன்னொரு சிறந்த எக்ஸாம்பிள் சொல்கிறதா இருந்தால், கைரே இர்வின் அப்படிங்கிற இன்டர்நேஷ்னல் லெவல் பேஸ்கெட் பால் பிளேயர், அவர் ஒரு பாட்காஸ்ட்டில் ஒரு செய்தியை சொல்கிறாரு. இந்த பூமிங்கிறது ஃப்ளாட்டாக தான் இருக்குது, அது உருண்ட வடிவத்தில் இல்லை அப்படிங்கிறாரு. அவர் ஒரு பெரிய செலிப்ரிட்டியாக இருக்கிறதுனாலேயே இந்த கருத்தை சொன்ன உடனே இது ரொம்ப வைரல் ஆகுது. பல தரப்பு மக்கள்கிட்ட இருந்து அந்த கருத்துக்கு எதிர்கருத்து வருது. அவர் இருந்தாலும் சில இன்டர்வியூகளில் இந்த கருத்தையே சொல்கிறாரு. அதன் பிறகு ஒரு இன்டர்வியூவில் நேரடியாக மன்னிப்பு கேட்குறாரு. அவர் உலகம் தட்டையானது, ஃப்ளாட்டானது அப்படின்னு நம்பினதுக்கான காரணம் என்னங்கிறத பற்றி அவரே சொல்லும்போது, எனக்கு யூடியூப்பில் இந்த வீடியோஸ் தான் அதிகமாக சஜஸ்ட் ஆகிட்டே இருந்துச்சு. ஸோ திரும்ப திரும்ப அதையே நான் பார்க்குறதுனால அதுதான் சரி நான் நம்பிட்டேன் அப்படிங்கிறாரு.
ஸோ நமக்கு பிடிச்ச விஷயங்களை மட்டுமே ஒருதலைபட்சமான கருத்துக்களை மட்டுமே நமக்கு கொடுக்கறதுனால இன்னொரு பக்கம் இருக்கிற நியாயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கான ஆராய்ச்சிக்குள்ளேயே நம்ம போக மாட்டோம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். இப்படி செய்கிறதன் மூலமாக நம்மளை பொலிட்டிக்கலாக மேனிப்புலேட் பண்ண முடியும். நம்மளை அரசியல் ரீதியாக ஒரு நிலைப்பாடு தவறாக இருந்தாலும் கூட அதுதான் சரி அப்படின்னு நம்ம நம்பக்கூடிய அளவுக்கு நம்மளை முட்டாளாக்க முடியும். இதுவும் சோஷியல் மீடியா அப்ளிகேஷன்ஸ் மூலமாக நமக்கு ஏற்படுற ஒரு பெரிய பிரச்சனை. இது எப்படி பெரிய பிரச்சனை ஆகும் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஒரு சின்ன ஊரில் எல்லா சமுதாய மக்களும் கலந்து வாழ்கிற இடத்துல ஒரு சமுதாயத்தை பற்றின ஹேட்ரடை பரப்புகிற ஒரு வீடியோ ட்ரெண்ட் ஆகுது அப்படின்னா அந்த ஊரில் இருந்து அந்த வீடியோவை பார்க்குற ஒரு சமுதாய ஆள் எந்த சமுதாயத்து மேலே ஹேட்ரடு பரப்புகிற மாதிரி வீடியோ வருதோ அந்த சமுதாய மக்கள் மேலே இவரும் இயல்பிலேயே வெறுப்பை கக்கக்கூடிய நபராக மாறிடுவார். ஸோ இந்த மாதிரி மக்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற பல தகவல்கள் இணையதளத்தின் மூலமாக பல நேரங்களில் திட்டமிட்டே பரப்பப்படுது. இதுவும் இதில் ஏற்படுற ஒரு பெரிய தாக்கம் அப்படிங்கிறதான் இந்த வீடியோ மூலமாக நம்ம சொல்ல வந்தது. இது மாதிரி இன்னும் பல தகவல்களை இந்த சோஷியல் டைலமா சீரீஸில் நம்ம தொடர்ந்து பார்க்க இருக்கோம். நீங்களும் உங்களுடைய ஆதரவுகளை தொடர்ந்து கொடுங்க. தேங்க்யூ.